இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியன் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து எங்களுடைய ரூஃப் கார்டன்லேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே ஃபுல்லாக ஆர்கானிக் இது. தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 4 பஞ்ச் போல தேவைப்படும். நல்லா கழுவிட்டு, நல்லா தூள் தூளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பன்னீரை துருவி துருவி போடணும். அதில் பன்னீர் துருவி போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் பெருங்காயம் இதை போட்டு ஒரு வதக்கணும். இப்போ வந்து இந்த இந்த சப்ஜி வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு மாதிரி வந்து ட்ரையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து மேலே தூவி விட்டுட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நல்லா பொலன்னு இந்த சப்ஜி வந்து சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அது உங்கள் வீட்லேயும் வந்து செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.